ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்தன்னு நடக்க போதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. இங்கே முத்துவேல் வந்து என்ன ஆயிடுச்சு ஏது ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் டாக்டர் கிட்ட போகவும், இந்த மாதிரி வந்து அவருடைய உடம்பு கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குன்றாங்க. தேவையில்லாமல் அவர் எதுக்குமே டென்ஷன் ஆகக்கூடாது, அவரை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். இவ்வளோ நாளாக இந்த தம்பி வந்து கரெக்டாக டேட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரதுனால இவர் நல்லா இருக்காரு. இல்லைன்னு இவருக்கு வந்து எப்போவும் வந்து ஏதாச்சும் ஒன்று ஆகி இவர் இறந்து போயிருக்க வேண்டியவர். ஆனால் இவ்வளோ நாளாக இந்த தம்பி காப்பாற்றினதுக்கு இந்த தம்பி கிட்ட தான் நீங்கள் நன்றி சொல்லணுன்றாங்க. ஏன்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சி வச்சுட்டு இருந்தாரு. இவ்வளோ நாள் இந்த தம்பி இவங்கள அந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. யார் அது மாதிரி பார்த்துப்பாங்க, பெத்த பையன் கூட பார்த்துப்பாங்களான்னு தெரியல. ஆனால் மருமக ஆனால் இந்த அளவுக்கு வந்து மாமனாரை இந்த அளவுக்கு கேரிங்கோடையும் பாசத்தோடையும் பார்த்துக்கிறதெல்லாம் எனக்கே ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குன்றாங்க. இந்த காலத்துலலாம் யாருமே அது மாதிரி இருந்தது இல்லைப்பா. ஆனால் உண்மையிலே இந்த தம்பியை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குப்பா அப்படின்ட்டு அந்த டாக்டருங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க எல்லாருமே. அப்புறமா வந்து அம்மாச்சி வந்து கதிர் காலி வில போகும். கதிர் இருந்துட்டு, அம்மாச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ எனக்கு கடவுள்ப்பா, என் பையனை காப்பாத்தவே குழு சாமின்றாங்க. சரியான நேரத்துல நீ மட்டும் என் புள்ளைய வந்து இந்த மாதிரி ஆபத்துல இருந்து காப்பாத்தாதான் இருந்திருந்தா என் புள்ளையோடைய நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்குன்றாங்க. அவன் எவ்வளவு பெரிய சிக்கல்லையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையிலையும் இருந்திருப்பான்றாங்க. ஆனா நீ தான் அவனை காப்பாத்திருக்க, என் தெய்வம் பண்ணி அப்படின்றாங்க. அவனை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அம்மாச்சி அதுதான் மாமாவுக்கு ஒண்ணும் இல்ல, டாக்டர் காப்பாத்திட்டாங்க, அதனால சும்மா தேவையில்லாம மாமாவை நினைச்செல்லாம் நீங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க சரிங்களான்றாங்க. ஃப்ரீயா விடுங்க, எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும். சும்மா வந்து மாமாவுடைய நிலைமையை நினைச்செல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கன்றாங்க. அவருடைய நிலைமை அதாவது ஆபத்துல இருந்து சரியாகிட்டாருன்றாங்க. சக்தி வெல்ல எல்லாருமே வந்து கதிருக்கு வந்து நன்றி சொல்றாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.